ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் நாளைக்கு அதாவது 11/3/2024 ஆரம்பிக்க போகிற நிஃப்டி எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், நாம் இதில் நிஃப்டியை பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றத டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். இப்போது இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் போட்டிருக்கிறேன், இண்டிகேட்டரு MACD இண்டிகேட்டர் ரெண்டுமே மொமெண்டம் இண்டிகேட்டர் தான் போட்டிருக்கிறேன். ஒரு 10 டே மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கிறோம். இப்போது நிஃப்டி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அதாவது 7/3/2024 அன்னத்தினுடைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனை விட கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 22,505க்கு ஓப்பன் ஆகி 22,525 வரைக்கும் மேலே போயிட்டு 22,430 லோ வச்சிருக்குது. 22,493 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தாலே தெரியும் பெரிய லெவலில் மூமெண்ட் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கூட மூமெண்ட் இல்லை. ஒரு 95 பாயிண்ட் 25 இதில் ஒரு 105 பாயிண்ட் மூமெண்ட் தான் நிஃப்டியில் இருந்திருக்குது. இப்போது இந்த கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகியிருக்குது. இப்போது இதில் திங்கட்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்க போகிற நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் நிஃப்டி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22,400 அப்படின்ற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். அந்த 22,400 பார்த்தீங்கன்னா நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 22,400 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால 22,400 நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 22,400 அப்படின்ற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ அந்த 22,400 சப்போர்ட் எடுக்கிற நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஆகும். எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,600 அந்த 22,600 அப்படின்ற இடத்த மேலே கட் பண்ணும் பட்சத்தில் 22,700 வரைக்கும் மேலே அதிகபட்சமாக போனால் 22,700 வரைக்கும் மேலே நிஃப்டி மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நிஃப்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்குது. இப்போது இந்த சிச்சுவேஷனில் நாம் திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ 22,493 அப்படின்ற இடத்துல முடிஞ்சிருக்குது நிஃப்டி. இப்போது இந்த இடத்துல நம்ம 22,500 கால் அண்ட் புட்டு ரெண்டையுமே ஒரு ஸ்ட்ராடல் போடலாம். 22,500 கால், அதாவது அட்டமணி காலையும் வாங்கிக்கலாம், அட்டமணி புட்டையும் வாங்கலாம். திங்கட்கிழமைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு 22,500 கால் அண்ட் புட்டு இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல் போட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு இன்னும் டைம் இருக்குது. அதாவது திங்கள், செவ்வாய், புதன் இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி நமக்கு இந்த ஸ்ட்ராடல் ஒரு உபயோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ராடல் போட்டுக்கலாம். ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட இன்ட்ராடே அல்லது அதுக்கு அடுத்த நாள், அதாவது மண்டே அல்லது டியூஸ்டே. இந்த டியூஸ்டே என்ன ஆனாலும் சரி அந்த ஸ்ட்ராடலை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம நிஃப்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் போகலாம். அதாவது 22,800 காலையும் 23,000 காலையும் ஷார்ட் போகலாம். ஏன்னா 22,700க்கு மேலே பகீரத பிரயத்தனம் பண்ணா கூட 22,700க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இந்த காலை ஷார்ட் போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம்னா நிஃப்டி 22,600 700 அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகுதா அப்படின்றத கொஞ்சம் மண்டே இன்னைக்கு வாட்ச் பண்ணிட்டு 22,800 காலையும் 23,000 காலையும், அதாவது வீக்லி
அதாவது 14/3/2024 அந்த எக்ஸ்பிரி டேட் வீக்லி எக்ஸ்பிரியில் அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,700 அந்த கால் வந்து 22,650 வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால 22,700 பிரேக் பண்ணாத பட்சத்தில் 22,700ங்கிற காலை கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் போகலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்த இந்த வாரத்தில் வந்து நிஃப்டியை நம்ம இதுதான் பண்ணணும். 22,500 வந்து ஸ்ட்ராடல் போடலாம். 22,500 ஸ்ட்ராடல் போட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் 2 நாள் இன்ட்ராடேலேயே க்ளோஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் வந்து டியூஸ்டே ஒரு நாளோட வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஷார்ட் போகலாம், ரொம்ப தைரியமாக காலை வந்து ஷார்ட் அடிக்கலாம். 22,800 23,000 காலை வந்து நம்ம வந்து ஷார்ட் போகலாம். போனோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வீக்கில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் நம்ம முடிப்போம். ப்ராஃபிட்டபுளாக வந்து நம்மளோட ட்ரேடிங்கை முடிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். 22,700 காலையும் வந்து நம்ம வந்து மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு 22,700 காலையும் கூட வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு மாதிரி அக்ரஸிவான ஒரு ஷார்ட்டாக இருக்கும். 22,600 மேபி மண்டே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா 700 தாண்டறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ அந்த 22,700 அப்படிங்கிற அந்த காலை வந்து நமக்கு ஷார்ட் போனோம் அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஜீரோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இதுதான் நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு நிஃப்டியில் பார்க்க வேண்டிய லெவல்ஸ். நிஃப்டியினுடைய லெவல்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவல் 22,400 ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். 22,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அதிகபட்சமாக போனால் 22,700. அதுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததாக பேங்க் நிஃப்டிக்கு போவோம். பேங்க் நிஃப்டி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் என்ன ஆயிருக்குதுன்னா ஒரு இன்சைடு கேண்டில் போட்டிருக்குது. அது ஆக்சுவலாக 47,000 அதனோட அதுக்கு முன்னால் வந்து 48,161, அதாவது 6/3/2024 புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48,161 ஹை வச்சிருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் ஒன்றும் கிடையாது. 48,071 ஹை வச்சுட்டு 47,747 லோ 47,835 வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது. நாம் கிட்டத்தட்ட நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போடுறப்ப நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் 47,360 க்ளோஸ் பண்ணி, அதாவது கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்ப தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து சாலிடாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு பின்னால் நம்ம நமக்கு வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால அதை கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. அது 47,360 எப்போ கட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு கட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்குது. 47,360 கட் பண்ணி 47,456 க்ளோஸ் ஆகிருக்குது. 456 க்ளோஸ் ஆன பேங்க் நிஃப்டி அதிலிருந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 47,196 வரைக்கும் வந்துருக்குது. வந்துட்டு 47,581 அன்னத்துக்கு க்ளோஸு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,161 வரைக்கும் போயிருக்குது. கிட்டத்தட்ட 47,360 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 48,161 600-700 பாயிண்ட்டுகள் வந்து நாம் சொன்ன இடத்துல இருந்து மேலே போயிருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் வந்து 47,500 அப்படின்ற இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். 47,500. அடுத்ததாக ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,000 ஒரு மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த 48,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டினியூவாக பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைனர் ரெசிஸ்டன்ஸாக 48,200 48,300 இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ரெசிஸ்டன்ஸாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48,500ங்கிறது ஒரு பெரிய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஒரு பிக் மூவ் வரணும் அப்படின்னா 48,500 பிரேக் ஆனால் ஒழிய ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போது நம்ம 47,500 அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். அந்த 47,500
47,500 வரைக்கும் கீழே வருதா அப்படின்றத நம்ம மண்டே இன்னைக்கு பார்க்கலாம். 47,500 லெவல் வரைக்கும் கீழே வந்து 47,500 வந்து வால்யூமோட கீழே பிரேக் பண்ணாத பட்சத்தில் 47,500 காலை வந்து நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். 47,500 கால் அப்போ வந்து வாங்குறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா 48,000 வரைக்கும் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேலே போச்சு அப்படின்னா காலையிலேயே மேலே போயிடுச்சு, மண்டே இன்னைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 48,000 ரெசிஸ்டன்ஸ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கடுத்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் 48,200, 48,300 அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். 48,500க்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த 48,500 பிரேக் பண்ணும் பட்சத்தில் லைஃப் டைம் ஹையான 48,636 ரொம்ப ஈஸியாக வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய லெவல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் 48,000 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 48,200, 300ங்கிறது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல், 48,500ங்கிறது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல், 47,500ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். அந்த சப்போர்ட் உடைச்சு நாம் முதல்லயே சொன்ன 47,360க்கு கீழே மார்க்கெட் மேபி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராக வந்து ஒரு டெக்லைன் மறுபடியும் கீழ் நோக்கி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. இதுதான் மண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை வச்சுட்டு நாம் மண்டே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடேலையும் சரி அப்கமிங் ட்ரேடிங் செஷன்லையும் நாம் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதுக்கு முன்னால் நான் இந்த வீடியோவில் நாம் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனல் நாங்கள் அனலைஸ் பண்ணினது மட்டும்தான். எந்த ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் நீங்கள் ஒரு தடவை மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு எடுக்கிற எல்லா முடிவுகளுமே உங்களுடைய சொந்த முடிவுகளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.